ஹாய் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 100 லேர்னிங். ஸோ குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ரொம்ப நியர்பைல வந்துருச்சு. இப்போதான் மிட்டம் முடிச்சோம், அதுக்குள்ள குவார்டர்லி வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம ஒரு 11, 12 அப்படிங்கிற இந்த பேஸ்ல இருக்கோம். அப்படிங்கும்போது உங்களோட பப்ளிக் எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு பிஸி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மந்த்லி டெஸ்ட் எழுதுவோம், வீக்லி டெஸ்ட் எழுதுவோம், சம் ஸ்கூல்ஸ்ல வந்து டெய்லி டெஸ்ட் ஆல்சோ எழுதுவோம். இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பிகாஸ் லைஃப்ல ரொம்ப பெரிய ஒரு மைல் ஸ்டோன் என்ன அப்படின்னா உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட். ஆக்சுவலா 10 and 12 தான், பட் இப்போ வந்து 11th பப்ளிக்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு 10, 11 and 12 மோஸ்ட் குரூஷியல் பார்ட் அப்படிங்கறத சொல்லலாம். இதை வச்சுதான் நம்மளோட காலேஜ் ஸ்டடீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேஸா இருக்கு. என்னதான் ஸ்கூல் மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாலுமே எல்லாரும் உங்ககிட்ட கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க 12th பப்ளிக்ல, இல்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க 10th பப்ளிக்ல அப்படின்னு தான் நம்ம கிட்ட கேட்பாங்க. ஸோ ஃபார் தட் பர்பஸ் நம்மளுக்கு கண்டிப்பா ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ நோ மோஸ்ட் பீப்புள் வந்து 90% வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துருவீங்க. பட் அந்த சென்டம் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட எய்மா இருக்கும். அதுக்கு என்ன வழிங்கிறது தெரியாம தான் நிறைய பேர் முடிச்சுட்டு இருப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களை நம்ப ஆரம்பிங்க. எஸ், பிலீவ் யூ கேன் டூ இட் அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்டா சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க உங்களை நம்பி எஸ் ஐ கேன் ஸ்கோர் சென்டம் மார்க்ஸ் இன் அக்கௌண்டன்சி, இல்ல என்னால வந்து காமர்ஸ்ல சென்டம் எடுக்க முடியும், இந்த மாதிரி நீங்க உங்களை நம்பி ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால 100 எய்ம் பண்ணும்போது 99, 98 அந்த மாதிரி வாங்க முடியும். And whenever you are scoring some 98 and 99 marks in quarterly examination, half yearly examination, தினம்லி பப்ளிக் எக்ஸாம்ல நம்மளால 100 மார்க்ஸை ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் பப்ளிக்ல படிச்சுக்குவேன், குவார்டர்லி ஹாஃப் இயர்லி எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மைண்ட் செட்டும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா பிகினிங்ல இருந்தே நம்ம எடுக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸையும் ஒரு மோட்டிவேஷனையும் பில்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப குரூஷியலா தேவைப்படுறது என்ன அப்படின்னா கண்டிப்பா ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் தான். ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நம்மளோட குவார்டர்லி எக்ஸாமினேஷனோட டேட் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் 18/9/2025 பிகின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் வில் எண்ட் அரௌண்ட் 27, 28 அந்த மாதிரி டைம்ல எண்ட் ஆகுது. அண்ட் உங்களோட சப்ஜெக்ட் பேசிஸ் எல்லாம் நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ நம்மளுக்கு எத்தனை நாள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம கடந்து வந்துட்டோம். ஸோ இதுல இருந்து நம்ம வீக்ஸ் கணக்கு போட்டுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு நியர்லி ஒரு 5 to 6 வீக்ஸ் இருக்கும். எஸ், வி ஆர் இன் ஆகஸ்ட் 8 அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ 8 to 8 அப்படின்னு பார்க்கும்போது 30 days, அதுல இருந்து ஒரு 40 days நம்ம கையில இருக்கு. பட் எப்படியும் நம்மளுக்கு ரிவைசிங்க்கு டேஸ் தேவைப்படும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம கிட்ட ஒரு 35 days ஸ்டடியிங் லேர்னிங் அதுக்காக நம்ம கையில இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து வீக்ஸா பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா வி ஹாவ் 6 weeks in hand. ஸோ ஏன் வீக்ஸா பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா ஐ நோ யூ பீப்புள் ஆர் மூவிங் டு ஸ்கூல்ஸ். எப்படின்னா உங்களுக்கு சண்டே மட்டும்தான் டைம் கிடைக்குது. சண்டேவுமே சம் ஸ்கூல்ஸ்ல வந்து நீங்க ஸ்கூல்ஸ் போய் அங்க படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது ஐ நோ இட். ஸோ காலையில 7 o'clock போறீங்க, நைட்டோட 7 o'clock வரீங்க, அப்புறம் உங்களுக்கு டைம் இருக்காது. அண்ட் இன் மீன் வைல் யூ ஹாவ் சம் மந்த்லி டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட், வீக் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கு. ஸோ சுத்தமா உங்களுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வீக்லி டார்கெட்ஸ் வச்சு படிக்க பார்ப்போம். ஏன்னா டெய்லி டார்கெட் வச்சு உங்களால அதை ஃபர்ஸ்ட் டே மே சம்திங் உங்களால அதை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா யூ வில் ஃபீல் டிமோட்டிவேட்டட். என்னால படிக்க முடியல, நான் எப்படி குவார்டர்லில மார்க் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு டிமோட்டிவேஷன் இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் எவ்ரிதிங் ஃபார் அ வீக் பர்பஸ். ஒரு வாரத்துல ஒரு சாப்டர் இல்ல 2 chapters நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு நீங்க டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ whenever you are finding some time, எனக்கு வந்து லஞ்ச்ல ஒரு டைம் கிடைக்குது, இல்ல இன்னைக்கு டெஸ்ட் வைக்கணும் பட் என்னோட டீச்சர் வந்து ஆப்சென்ட், அந்த மாதிரி ஒரு 1 hour உங்களுக்கு கிடைக்கும் போது யூ ஜஸ்ட் ஃபினிஷ் அட்லீஸ்ட் 1/4 part ஆஃப் யுவர் பிளான். 1 chapter படிக்கணும், பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 30 minutes தான் டைம் கிடைக்குது அப்படின்னா யூ ஜஸ்ட் ஸ்டடி ஃபார் 20 to 25 minutes பட் வித் ஃபுல் ஃபோக்கஸ். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஒரு சாப்டர்ல இருக்கிற பார்ட் பி அண்ட் பார்ட் சி கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் அன் எக்கனாமிக் சப்ஜெக்ட் அப்படின்னா நம்மளால டயக்ராம்ஸ் ஆல்சோ போட்டு பார்க்க முடியும். ஸோ உங்களோட டார்கெட்டை நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா வீக்லி டார்கெட்ஸா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, so this is commonly for 12th standard and 11th standard. உங்களுக்கான சப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இங்க நமக்கு வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்க்கும்போது நான் கண்டிப்பா சொல்வேன் அக்கௌண்டன்சி. வெறும் 6 chapters மட்டும்தான் இருக்கு. இதுல நீங்க எப்படியும் 5 chapters வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல 5 chapters வரைக்கும் ஃபர்ஸ்ட் மிட்டம்ல எழுதி முடிச்சிட்டீங்க. ஸோ நம்ம புதுசா எழுத வேண்டியது, புதுசா படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தா 6th chapter மட்டும்தான். ரிட்டையர்மெண்ட் பார்ட்னர்ஸ் அந்த சாப்டர் மட்டும்தான். அண்ட் எக்கனாமிக்ஸ்ல 8 chapters இருக்கு, காமர்ஸ்ல 17 chapters இருக்கு. இது உங்களுக்கு ஒரு வேலை வண்டரா இருக்கலாம், என்னடா 17 chapters எக்ஸாமுக்கு இருக்கு அப்படின்னு. பட் ஐ ஆல்வேஸ் யூஸ்ட் டு சே காமர்ஸ் வந்து 2 பேப்பர்ஸ், 2 pages மட்டும்தான் இருக்கும் ஒரு சாப்டர். அப்ப 17 chapter அப்படிங்கிறது which will probably equal to எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற அந்த 8 chapters தான். ஓகே, அது பார்க்க நம்பர்ஸ் பெருசா இருந்தாலுமே அதுல ஒரு சாப்டர்ல நம்ம என்ன படிக்கிறோம், ஒரு 5 மார்க் படிக்கிறோம், 2 மார்க் படிக்கிறோம். ஸோ இட் இஸ் வெரி மச் ஈஸி. அண்ட் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ், மேத் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சாப்டர்ஸ் வந்து போர்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து 12th ஸ்டாண்டர்ட்க்கு.
அண்ட் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல 8 சாப்டர்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி அக்கௌண்டன்சிலையுமே கொஞ்சம் கூட தள்ளாம 8 சாப்டர்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அண்ட் ஐ நோ மோஸ்ட் பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங் இந்த 8th சாப்டர் பிஆர்எஸ் அப்படிங்கிற இந்த சாப்டர்ல நம்ம எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகிறோம். அதுக்கான லைவ் வீடியோஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சீக்கிரமா லான்ச் பண்றோம். அண்ட் காமர்ஸ்ல 12th ஸ்டாண்டர்டை விட ஒரு படி மேல போய் நம்மளுக்கு ஒரு 20 சாப்டர்ஸ் இருக்கு. ஆன் த ஹோல் வி ஹேவ் 33 சாப்டர்ஸ். அதுல கிட்டத்தட்ட முக்காவாசி நம்ம வந்து இப்பயே எழுதிடுறோம் இல்லையா? குவார்டர்லிக்கு முக்காவாசி எழுதிடுறோம். ஸோ தட் ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல் போர்ஷன்ஸ் எழுதுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல போத் 10 சாப்டர்ஸ் இருக்கு. பிசினஸ் மேத்ல 5 சாப்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஓகே ரைட். ஸோ இதை வச்சு நம்மளோட ஸ்டடி பிளானை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே நம்மளோட பிளான் அப்படிங்கறத தாண்டி உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இப்போ 6 வீக்ஸுக்கு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா நீங்க அதை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. வாட் ஆர் தி திங்ஸ் யூ ஷுடன்ட் மிஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவா உங்களோட இண்டிவிஜுவலைஸ் கஸ்டமைஸ்டு பிளான் தான் நம்ம இப்போ பார்க்கிறோம். ஸோ 6 வீக்ஸ் அப்படின்னா உங்களோட ப்ரையாரிட்டி எப்படி இருக்கணும்னா, ஒரு வாரத்துல நான் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் படிப்பேன், ஒரு வாரத்துல நான் தமிழ் மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஒரு வாரத்திலையும் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே ஈக்குவலா பிரிச்சு படிக்க தெரிஞ்சிருக்கணும். நான் உங்களுக்கு இங்க சொல்ல போறது என்னன்னா, எதை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ண கூடாது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஸோ when it comes to accountancy, நான் இப்போ வந்து both 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு பேசுறேன். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் இண்டிவிஜுவலைஸ்டு ஸ்டடி பிளான் அப்படிங்கறத கண்டிப்பா ஐ அப்லோட் ஃபார் யூ. பட் இப்போ வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்றேன். அக்கௌண்டன்சி அப்படின்னு வரும்போது நாம இன்க்ளூட் பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னா அது வந்து ஃபார்மேட். ஐ மீன் நாம மிஸ் பண்ணக்கூடாத விஷயம் எல்லா ஃபார்மேட்ஸும். நீங்க 12th and 11th இருந்தீங்க அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மேட், இல்ல வந்து லெஜருக்கு எப்படி நம்ம போடணும், அண்ட் ட்ரையல் பேலன்ஸுக்கு உள்ள ஃபார்மேட் என்ன, எது டெபிட் சைடு எது கிரெடிட் சைடு, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க கண்டிப்பா ஒரு நோட்லயாவது எழுதி வச்சுட்டு அது என்னன்றதை அப்பப்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் முக்கியமா ஃபார்முலா, எப்படி ஃபார்மேட்டை மிஸ் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி ஃபார்முலாஸை மிஸ் பண்ணக்கூடாது. எந்தெந்த சாப்டர்ல வந்து அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஃபார்முலா. அண்ட் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு சொல்லவே வேணாம், பார்ட்னர்ஷிப்ல வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அண்ட் கெய்னிங் ரேஷியோ 6th சாப்டர்ல கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரே பேஜ்ல எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் ஜர்னல் என்ட்ரிஸ் ஆல்சோ ஃபார் போத் 11 and 12. உங்களோட ஜர்னல் என்ட்ரிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையுமே நீங்க தனியா எழுதி வச்சுக்கோங்க. திஸ் மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட். இது வந்து அக்கௌண்டன்சில நம்மளோட சென்டம் கண்டிப்பா மிஸ் பண்ண வைக்காது. அண்ட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனா டயக்ராம்ஸ் தான். நீங்க 12th ஸ்டாண்டர்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கங்க ஒரு இடத்துல டயக்ராம்ஸ் இருக்கு. ஒன்னொன்னுமே தியரி கூட அக்கம்பனி பண்ணி டயக்ராம்ஸ் அப்படின்றது இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்க வந்து கண்டிப்பா வரைஞ்சு பாருங்க. எக்ஸ் ஆக்சஸ்ல என்ன இருக்கு, ஒய் ஆக்சஸ்ல என்ன இருக்கு, ஏன் இந்த இடத்துல இந்த மார்க் பண்றோம், இது நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டயக்ராம ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து மானவரியா ஏகப்பட்ட டயக்ராம்ஸ் இருக்கு. ஐ நோ தட். லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆக்சுவலா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்லயே ஸ்டார்ட் ஆயிடும், சாப்டர் 1லயே ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா லா ஆஃப் டிமாண்ட் இருக்கு, லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் இருக்கு, அண்ட் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டயக்ராம்ஸ் இருக்கு. நம்மளோட போர்ஷன் வந்து 8 சாப்டர்ஸ் அப்படின்னா அந்த 8 சாப்டர்ஸ்ல நம்மளுக்கு அவ்வளோ டயக்ராம்ஸ் இருக்கும். But yet, it is very easy only if you do it well, very well understanding ஓட. ஸோ அதை தான் நான் சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எதுக்காக இந்த ஆக்சஸ்ல இதை போடுறோம், எதுக்காக இந்த டாட் வைக்கிறோம், ஏன் இந்த கர்வ் இப்படி மேல இருந்து கீழே வருது, இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டயக்ராமுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர்ஸ் செப்பரேட்டா, ஒரு நோட் புக்கு, ஒரு பேஜ் செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ whenever you are moving for exam, லாஸ்ட் டைம் ரிவிஷன் அப்படின்னு நம்ம ஒன்று பண்ணுவோம்ல, அந்த லாஸ்ட் டைம் ரிவிஷன்ல எக்கனாமிக்ஸ்ல நீங்க மிஸ் பண்ண கூடாதது அந்த டயக்ராம் இருக்கிற நோட்டை தான். ஸோ நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி போகும்போது நீங்க 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எதையுமே பார்க்க வேணாம். ஜஸ்ட் அந்த டயக்ராம 5 minutes சைலண்டா பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது மார்க்ஸ் அள்ளி கொடுக்கும். ஏன்னா நம்மளோட மார்க்ஸ் போறது எங்க அப்படின்னு நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? 1 marksல போகும் புக் இன்சைட் அப்படின்னா தட்ஸ் ஃபைன், ஓகே, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அதை தாண்டி டயக்ராம்ஸ்ல நீங்க பண்ற ஒரு ராங் மார்க் இல்ல வந்து ஒரு ராங் கர்வோட ஷேப், இதுதான் உங்களோட மார்க்ஸ் போறதுக்கு நிறைய வழியா இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி எக்ஸாம்ல போயிட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியாதுன்னா எந்த கொஸ்டினுக்கு எந்த டயக்ராம் வரையறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ whenever நம்ம ஒரு நோட் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ யூ ரைட்ஸ் டைட்டில் ஃபர்ஸ்ட், அந்த டயக்ராமோட டைட்டில் என்ன, அதுக்கப்புறமா அந்த டயக்ராமை போட்டு விடுங்க, சரிங்களா? ஸோ அந்த டயக்ராமோட டைட்டிலுக்கு அப்புறம் அந்த டயக்ராம் நம்ம போடும்போது அது என்னங்கிறத நம்ம பார்க்கவே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நம்ம திருப்பிட்டே போறோம் அப்படின்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். அந்த டைட்டில் கீழே இந்த டயக்ராம் தான் இருந்தது, அப்போ அதுதான் வரும், அதை நீ கொண்டு போய் வர அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ளீஸ் இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் க்ரூஷியலா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டிஃபரன்சியேஷன் கொஸ்டின்ஸ். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இல்லை வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் சம்திங், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சம்திங் இதெல்லாம்
நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் ஓரளவுக்கு. ஏன்னா கான்செப்ட்ஸ் உள்ள போயிட்டோம் அப்படின்னாலே என்ன அட்வான்டேஜ் எழுதணும் என்ன டிஸ்அட்வான்டேஜ் எழுதணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் டிஃபரன்சியேஷன் கொஸ்டின் அப்படின்னா மணி மார்க்கெட் வர்சஸ் கேபிட்டல் மார்க்கெட், இல்ல வந்து அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ்ல வரும்போது செக் வர்சஸ் நெகோசியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ரொம்ப டிஃபரன்ஷியேட்டா ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். எந்த பாயிண்ட் எதுக்கு வரும், இதுல பேசிஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் நம்ம படிக்கணும், ஒண்ணுமே நம்மளுக்கு புரியாது. ஸோ டிஃபரன்சியேஷனை கொஞ்சம் குரூஷியலா பாத்துக்கோங்க. ஏன்னா பேசிஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் எழுதும் போது புக்ல இருக்கிறத நம்ம அச்சடிச்ச மாதிரி எழுதல அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் கொஞ்சம் ரிலேட்டடாவது எழுதணும். ஸோ அதுக்காக நான் சொல்றது என்னன்னா காமர்ஸ்ல நம்ம ரொம்ப நோட் டவுன் பண்ண வேண்டியது டிஃபரன்சியேஷன் கொஸ்டின் தான். ஸோ இந்த 6 வீக்ஸா நீங்க பிரிச்சுக்கோங்க உங்களோட சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து. ஸோ ஆஸ் ஐ செட் அக்கௌண்டன்சில நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்ட்னா 6 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ வீக்லி பிளான் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சாப்டர் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு கம்ப்ளீட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸுக்கு டைம் இருக்கு. யூ ஹேவ் இங்கிலீஷ், யூ ஹேவ் தமிழ், உங்களுக்கு பிசினஸ் மேத் இருக்கு, ஹிஸ்ட்ரி இருக்கு, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு வாரத்துக்கு அக்கௌண்ட்ஸ்ல ஒரு சாப்டர் படிக்கணுங்கிறத டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஒரு ஷீட் ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த ஷீட்ல இந்த வாரத்துல அக்கௌண்டன்சி வீக் 1, அக்கௌண்டன்சி வீக் 2, அக்கௌண்டன்சி வீக் 3 அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணும்போது அக்கௌண்டன்சியோட வீக் 1 டார்கெட்டை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேம் ஃபார் காமர்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு 17 சாப்டர்ஸ் இருக்கு அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு 20 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க வார கணக்குல பிரிக்கும் போது உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு 5 சாப்டர்ஸ் கணக்கு வரும் 11th ஸ்டாண்டர்ட் இருக்கீங்கன்னா. ஸோ காமர்ஸ்ல வீக் 1 டார்கெட் கம்ப்ளீட்டட், வீக் 2 டார்கெட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி நீங்க டிக் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு அது கான்ஃபிடன்ஸை பயங்கரமா பில்ட் பண்ணும். ஸோ இதை நீங்க வீக்கா பிரிச்சுக்கோங்க. உங்களோட போர்ஷன்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க வீக்கா பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 11th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ நான் காமர்ஸ்க்கு சொல்றேன் அப்படின்னா வீக்லி ஐ செட் 6 வீக்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம அதை பிரிச்சுக்கலாம். இல்ல ஏன்னா ஒரு 5 சாப்டர்ஸ் பர் வீக் படிக்க முடியும் அப்படின்னா ஓகே, இட் இஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். ஏன்னா நான் சொன்னேன் இது கஸ்டமைஸ்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிரிங் அப் வித் செப்பரேட் பிளான்ஸ். காமர்ஸ்க்கு ஒரு செப்பரேட் பிளான், எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு செப்பரேட் பிளான், அது நான் எடுத்துட்டு வரேன். பட் இது வந்து ஆன் த ஹோலா குவார்டர்லிக்குன்னு பார்க்கும்போது ஸோ நீங்க உங்களுக்கான கஸ்டமைஸ்டு பிளானை வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பிளான் கொடுக்கும்போது அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ 6 வீக்ஸ் தான் கையில இருக்கு அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸி சாப்டர்ஸ்க்கு ஒரு வாரத்துக்கு 2 சாப்டர்ஸ் அந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஸோ இதை நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பண்ணிக்கோங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு பண்ணிக்கோங்க, அண்ட் பிசினஸ் மேத்க்கு பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்குமே பண்ணிக்கோங்க. அண்ட் 12th இருந்தீங்கன்னா இதே தான் எக்கனாமிக்ஸ்ல ஈஸியா இருக்கிற 2 சாப்டர்ஸ் இல்ல ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் மீட்டம்ல படிச்சு வச்சிருப்பேன், அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 சாப்டர் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. அண்ட் ஃபார் ஆஃப்டர் ஆல் எல்லாத்துக்குமே நான் சொல்றது என்னன்னா மிட் டேர்ம் எக்ஸாமினேஷன்ஸ்ல நம்ம ஏதாவது ஒரு இடத்துல விட்டு வச்சிருப்போம். எனக்கு இந்த கொஸ்டின் தெரியல, என்னால் இதை படிக்க முடியல, இல்லை நாளைக்கு எக்ஸாம் ஸோ ஓவர் நைட்ல என்னால் இதை படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சம் பேக்லாக்ஸ் வில் பி தேர். அதை எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா குவார்டர்லிக்கு போங்க. ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கும் நீங்க பேக்லாக் வச்சுட்டே தான் இருக்க போறீங்க. ஏன்னா எல்லா போர்ஷனையும் நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போக முடியல அப்படின்னப்போ அந்த பேக்லாக்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை மாதிரி நிற்கும். ஸோ நெவர் எவர் அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க. மிட் டேர்ம்ல வச்சிருக்க பேக்லாக ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா குவார்டர்லிக்கு மூவ் ஆன் ஆகலாம். சரிங்களா? ஸோ குவார்டர்லிக்கும் எப்படியும் ஒரு பேக்லாக் ஏதாவது வருது, முடிஞ்ச வரைக்கும் சிலபஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கணும். பட் குவார்டர்லிக்கும் ஏதாவது ஒரு பேக்லாக் உங்களை அறியாமலே வருது அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து அடுத்த எக்ஸாம்ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ வாட் ஐ எம் கமிங் டு சே இஸ் மிட் டேர்ம்ல நீங்க வச்ச பேக்லாக ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. 5 lessons மிட் டேர்ம்க்கு வந்து யூனிட் எக்ஸாம்க்கு போர்ஷன். But you have just completed 4 chapters அப்படின்னா you just stick to the 5th chapter first. அதுக்கப்புறமா நம்ம வந்து குவார்டர்லிக்கு இருக்கிற 6th 7th 8th அதெல்லாம் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பிளான் உங்களோட கையில இருக்கு, கஸ்டமைஸ்டு பிளான். அண்ட் இது இல்லாம நான் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ்க்கு தனியா, காமர்ஸ்க்கு தனியா, அக்கௌண்டன்சிக்கு தனியா ஸ்டடி பிளான்ஸ் நான் எடுத்துட்டு வரேன். அதை வச்சு நம்மளோட பிளான்ஸை வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் குவார்டர்லியில கண்டிப்பா வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ்ல 100 மார்க்ஸ் எடுக்கணுங்கிறத ஒரு டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.